பேபி பிறந்த கொஞ்ச நாள்ல எங்கள பார்க்குறதுக்கு ஒரு ரிலேட்டிவ் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததும் "உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்களே, என்ன பண்ணுச்சு?" அப்படின்னு கேட்டாங்க. நானும் அக்கறையா கேட்குறாங்கன்னு நெனச்சுட்டு, "என்னலாம் பண்ணுச்சு? எப்படிலாம் சஃபர் ஆனோம் நானும் பாப்பாவும்" அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்னசென்ட்டா அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நல்லா பொறுமையா கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தானே நெனைக்கிறீங்க? அவங்க ரொம்ப கூலா சொன்னாங்க, "அப்போ பிள்ளைய போட்டு ரொம்ப பாடா படுத்தியிருக்க போல இருக்கு" அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிட்டு, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரில. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. நம்மளை சுற்றி 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அம்மா நல்லா சரியாயிட்டாங்கனாலே, அவங்களோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுனாலே, அவங்க பிள்ளைய வந்து அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து அம்மா எப்படி அவங்களோட ஹெல்த் வந்து என்ன சஃபர் ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. பேபி நல்லா இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேபி மட்டும்தான் குறிக்கோள் அவங்களுக்கு. அவங்க என்னை பார்க்க வந்திருக்கும்போது கூட நான் அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அதுக்கப்புறம் நான் யார் பேபியை பார்க்க வந்தாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னோட ஹெல்த்தை பற்றியோ, நான் எப்படி சஃபர் ஆனேன் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்கள் டெலிவரி டைமில் உங்களை பார்க்க வந்த மறக்க முடியாத இன்சிடெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.